நீங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியுமா? இப்போ நான் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, என் செயல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணிடும்? போன உடனே மறந்துடும். ஏன் மறக்குது அப்படின்னா, அது சாதாரணமாக ப்ராக்டிக்கல். அதே போல் தான் வசனத்தை நான் இங்கே கேட்டுட்டு நமக்கு குத்தம் இல்லை, ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, இது சரி பண்ணணும் தோணும். உள்ளே உட்காந்துட்டு இருக்குமே தோணும், இப்படி சரி பண்ணிக்கணும், இனி மாற்றிக்கணும், இந்த மாதம் போட்டோம், அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மாற்றிக்கிறேன், சரி இந்த வருஷம் அப்படி இப்படி ஓடிட்டோம், இல்லை ஜனவரி மாதத்துலேருந்து பண்ணிக்கிறேன், இப்படிலாம் தோணுதில்லை? ஐயோ இது தப்பு பண்ணிட்டேனே, இதை சரி பண்ணணும்னு தோணும். இல்லை யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். இதெல்லாம் கேட்குறதுன்னா வசனத்தை கேட்கும்போது இந்த வசனம் என்னவா தெரியுது? அது அந்த வசனம் என்னது? கண்ணாடி. இந்த வசனம் என்கிற கண்ணாடி நம்மளை அடையாளம் காட்டுது, நம்மளை காமிக்குது, நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு எப்படி கண்ணாடி பார்த்துட்டு நம்ம முகம் மறைஞ்சிருது இல்லை, பார்க்கும்போது தெரியுது இங்கே இது அசிங்கமாக இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. ஹேர்லாம் மாற்றிக்கலாம், முகத்தை கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்லாம் மாற்றலாம். நம்ம மூக்கை மாற்றி வைக்க முடியுமா? மாற்றி வைக்க முடியாது. பல்ல உள்ள தள்ள முடியுமா? முடியாது. பெருசாக ஒன்றும் என்ன பண்ண முடியாது. நம்ம காது சின்னதாக்க முடியுமா? இல்லை மூக்கை சின்னதாக்குனா ஸ்ரீதேவி மாதிரி மூக்கை ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இல்லை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, பார்க்கறது இல்லை. அப்படின்னா வசனம் என்பது நம்மை அடையாளம் காட்டுகிறது. நாம் அதில் எந்த மாற்றத்தை உண்டாக்கி கொண்டோம், இது ரொம்ப முக்கியம். அதை உண்டாக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வழிகளில் வருகிற மாற்றங்கள். தேசத்தில் பஞ்சமோ வறட்சியோ மழை இல்லாத சூழ்நிலையோ வறுமையானால் நீர் முதல்ல யாருடைய பாவத்தை மன்னிக்கணும்? மக்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து நல்வழியை எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஒரு அழிவு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். சொன்ன உடனே அன்று மாலை ஜெபம் பண்றார். யாரு? ஆபிரகாம் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு 50 நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, விட மாட்டேன்பா, அழிக்க மாட்டேன்பா. 45 நீதிமான் இருந்தா ஓகேப்பா, அழிக்கல. 40 ஆண்டவரே அழிக்கல, 30 ஆண்டவரே அழிக்கல, 20 அழிக்கலப்பா, 10 நீதிமான் ஆண்டவரே அழிக்க மாட்டேன்பா. அப்படின்னா அந்த தேசத்தின் அழிவுக்கு என்ன காரணம்னா நீதிமான்கள் இல்லை, நீதியை கடைப்பிடிக்கிற மக்கள் இல்லை, நீதியின் வழியில நடக்கிறவன் இல்லை. அதனாலதான் அங்கே பிரச்சனை. தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் வறட்சி, பஞ்சம், இழப்பு, நஷ்டம், தலைகுனிவு, அவமானம், போராட்டம், நிந்தனை இவைகள்லாம் சந்திக்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? தேவன் கொடுக்கிற, தேவன் போதிக்கிற வழிகளை பிடிக்கணும். அப்போ நல்ல கவனிங்க, தேவன் போதிக்கிற வழியை நீங்க பிடிச்சீங்கன்னா தான் இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். எல்லா குடும்பங்களையும் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். சத்தியத்துல வளர்ந்தவங்க நாளுக்கு நாள் சமாதானத்துல வளர்றாங்க. எதுல வளர்றாங்க? நம்ம நினைச்சுக்கிறோம் செல்வாக்குல வளர்றாங்கன்னு நினைக்கிறோம். நோ, செல்வாக்கு வளர்ச்சி இல்லை, சமாதானம் தான் வளர்ச்சி. எது வளர்ச்சி? இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தேன் எங்க சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்கேயாவது போட்டிருக்குன்னு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னதா இருக்குதா? இருக்கா? இல்ல. அப்படின்னா அவர் எதை கொடுக்க விரும்புறாருன்னா சமாதானத்தை கொடுக்க விரும்புறாரு. இந்த சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதமே.
இது உங்களுக்கு குறையுதுன்னாவே சம்திங் எங்கேயோ ராங்னு அர்த்தம். பிசாசு எங்கேயோ நம்ம இடத்துல கை வச்சிட்டான்னு அர்த்தம். பிசாசானவன் எங்கேயோ நம்ம இடத்துல கையை வச்சிட்டான்னு அர்த்தம். கர்த்தர் வழிகளை போதிக்க வேண்டுமே ஆனால் நாம் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும்.